ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, இப்பொழுது சரியாக இந்த இரவு வேளையில இந்த வராகி அம்மா உன்னை தேடி வந்திருக்கிறது எதுக்காகன்னு தெரியுமா? நீயும் யோசிக்காம என் நெற்றி குங்குமத்தை தொட்டாயல்லவா? எல்லாத்தையும் காரண காரியத்தோடு தான் சொல்லியும் செஞ்சும் இருக்கேன். இப்போது நீ எதுவும் யோசிக்காம என் மேல நம்பிக்கையோட என் நெற்றி குங்குமத்தை தொட்டதின் பலனாக உன் வாழ்க்கையில நீ நம்ப முடியாத அளவுக்கு ஒரு பெரிய அதிசயம் இன்று இரவோடு இரவாகவே நடக்கப் போகுது என் செல்லமே. சில நேரங்களில் உன்னை சரியாக தெரியாதவங்களும் புரியாதவங்களும் உன்னை பார்த்து கேலி பண்ணியிருக்காங்க, என்னென்னவோ சொல்லியிருக்காங்க. ஆனால் இப்போ மற்றவங்க உன்னை பார்த்து பேசுனதும் செஞ்சதும் தப்புன்றதை அவர்களுக்கே உணர வைக்கும் விதமாக தான் உன் வாழ்க்கையின் முடிவை அருமையானதாக மாற்ற வந்திருக்கேன். இனி எந்த காரணம் கொண்டும் எந்த சூழ்நிலையிலும் யாரும் உன்னை கேலி கிண்டல் நக்கல் செய்யாத அளவுக்கு உன்னை நல்ல நிலைமைக்கு உயர்த்தி காட்ட போறேன் என் செல்லமே. இனிமே நீ கவலைகளை நினச்சி மூழ்கி போக தேவை இருக்காது. யாரை பார்த்தும் பயந்துக்கிட்டு ஒதுங்கி போக அவசியம் இருக்காது. தோல்வி வந்துருச்சேன்னு துவண்டு போகவும் சூழ்நிலை வரவே வராது. எப்பவும் தைரியமாயிரு. ஏன்னா இது நீ ஜெயிக்கிறதுக்கான காலம். கவலை பயம் தோல்வின்னு என்ன வந்தாலும் நான் எதை பற்றியும் கவலைப்பட மாட்டேன்னு நீ தைரியத்தை உனக்குள்ள வரவழைச்சிக்க வேண்டிய காலம் இது. உனக்காக நீ உன்னை மாற்றிக்கிட்டு தைரியமான ஆளாக மற்றவங்களுக்கு உன்னை அடையாளம் காட்டிதான் ஆகணுமேன்னு செல்லமே. இப்போ நீ எந்த அளவுக்கு தைரியமான ஆளா துணிவான பிள்ளையாக மாறுறியோ அந்த அளவுக்கு கூடிய சீக்கிரமே உனக்கான வாழ்க்கையில் வெற்றிக்கான அடையாளமாக உன்னையே இந்த உலகத்துக்கு நான் உருவாக்கி காட்டுவேன். நீ போக வேண்டிய இடமும் நீ அடைய வேண்டிய லட்சியமும் எவ்வளவு தூரம் இருக்குதுங்கிறது முக்கியமில்லை. நீ போக வேண்டிய இடத்திற்கு போவதற்கு நீ என்னென்ன முயற்சி செஞ்ச, உன்னுடைய லட்சியத்தை அடைவதற்காக நீ என்னெல்லாம் செஞ்சங்கிறது தான் முக்கியம். ஆசையும் குறிக்கோளும் இந்த பூமியில் எல்லாருக்கும் இருக்குது. ஆனால் அதை அடையிறதுக்கு எத்தனை பேர் கஷ்டப்படுறாங்க, உழைக்கிறாங்க, முயற்சி செய்கிறாங்கன்றது தானே முக்கியமாக பார்க்க வேண்டிய விஷயம். உன்னுடைய கவனம் தெளிவாக இருந்தாதான் நீ போகிற பாதை தெளிவாக உனக்கு புரிஞ்சு நீ போக வேண்டிய இடத்துக்கு போய் சேர முடியும். ஆனால் உன்னுடைய கவன சிதறலோட ஒரே விஷயத்தில் இல்லாமல் பல விஷயங்களை நோக்கி இருக்கும்போது இது அதுன்னு எல்லாத்தையுமே நீ ஒரே சமயத்தில் செய்ய நினைக்கும் போது நீ போகிற பாதையே தவறாக மாற வாய்ப்பு இருக்கு. உனக்குன்னு ஒரு லட்சியத்தையோ குறிக்கோளையோ வச்சுக்கோ. தெளிவாக அதை அடைவதற்காக சரியான விஷயங்களை சிறப்பாக முடிவெடு. இதுக்கும் ஆசை அதுக்கும் ஆசைன்னு சும்மா உட்காந்துருக்கிறதுக்கும் ஆசையாக இருக்குது. உனக்கு வேலை செய்கிறதுக்கும் கொஞ்சம் செய்யணும்னு நினைக்கிற. இப்படி எல்லாத்தையும் பாதியாக செய்யாமல் முழு கவனத்தையும் உன்னுடைய முயற்சிகளில் முழு மூச்சாக நீ செலுத்தும் போது கூடிய சீக்கிரம் உன்னுடைய கனவுகள் எல்லாம் நனவாக ஆகிடும் என் செல்லமே. யாருக்காவது கஷ்டம் வரும்போதோ அல்லது யாருக்காவது உடம்பு சரியில்லைன்னு போதோ இன்னொருத்தர் சுலபமாக ஆறுதல் சொல்லிடுவாங்க. ஆனால் அவங்களுக்கே கஷ்டம் வரும்போது அவங்களுக்கு அந்த தைரியத்தை அவர்களாலேயே கொடுத்து கொள்ள முடியாதவர்களாக இந்த பூமியில் நிறைய பேர் இருக்கிறத நான் பார்க்குறேன். இதுவும் கடந்து போகுன்ற தத்துவத்தை சுலபமாக சொல்லிடலாம். ஆனால் வாழ்க்கையில் சில விஷயங்களை கடப்பது அவ்வளவு சுலபம் இல்லை தானே. இப்போ உன் வாழ்க்கையிலேயே ஒரு சின்ன விஷயத்த நீ அப்படி தான் பெருசாக நினச்சிக்கிட்டு அதை கடந்து வர முடியாமல் தவிச்சுக்கிட்டு இருக்க. எல்லாமே சில காலம்தான். சீக்கிரமே உன் உடல் கஷ்டத்தையும் மன கஷ்டத்தையும் இந்த வராகி அம்மா நான் தீர்த்து வச்சிடுறேன் செல்லமே. நீ எப்பவுமே அடுத்தவங்களுக்காக வாழ நினைக்காத. அடுத்தவங்களுக்கு பிடிச்சதை செய்யணும்னு நினைக்காத. அவங்களுக்கு பிடிச்சதை அவங்க செஞ்சுட்டு போட்டோம். அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீ நடந்துக்கணும்னு நீ எதையும் யோசிக்க வேண்டாம். ஏன்னா எல்லாருக்கும் பிடிக்கும்படி இங்கு யாராலையுமே வாழ முடியாது. கடவுளாலும் கூட எல்லாருக்கும் பிடித்தவராக இருக்க முடியாதுங்கிறது தானே உண்மை. இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய மனிதர்களின் பிறப்பும் அவர்களுடைய கொள்கையும் எண்ணமும் சிந்தனையும் வேறு வேறாக இருக்கும்போது ஒருத்தருக்கு ஒருத்தரை பிடிச்சா இன்னொருத்தருக்கு அவங்கள பிடிக்காதுங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. எல்லாருக்கும் பிடிச்ச ஆளாக உன்னால் இருக்க முடியாது. உன்னை பிடிச்சவங்க பிடிக்கட்டும், உன்னை பிடிக்காதவங்க போகட்டும்னு விட்டுட்டு உன் வேலைகளை உனக்கு ஏற்று பிடித்தாற் போல செஞ்சுட்டு போய்கிட்டே இரு. பிறந்ததிலிருந்து
மனிதன் இறக்குற வரைக்கும் ஒவ்வொரு மனிதனின் தலையெழுத்தையும் மாற்றி எழுதும் சக்தியாக இந்த வராகி அம்மா என்னையும் தாண்டி பணம் அதிகமாக முக்கிய பங்கு வகிக்குது. பணம் இருக்கும்போது ஒருத்தனுடைய பிறப்பும் அவன் வளர்ற விதமும் அவனுடைய இறப்பும் வேறு விதமாக இருக்குது. பணம் இல்லாதவனுடைய பிறப்பே கஷ்டத்தில் தொடங்கி அவனுக்கு பிறப்புக்கே வைத்திய செலவு பார்க்க முடியாமலும் அவன் பிறப்புக்கு பிறந்ததுக்கு பிறகு தேவையான பால் அது இதுன்னு எதையுமே வாங்கி கொடுக்க முடியாத அளவுக்கும் அவனை ஆடம்பரமாக சுகமாக வளர்க்க முடியாத அளவுக்கும் அவனுக்கு தேவையான படிப்பையும் அவன் வாழ்க்கைக்கு தேவையான அத்தியாவசிய விஷயங்களையும் கொடுக்க முடியாத அளவுக்கும் பணம் இல்லாதவனுடைய வாழ்க்கை பெரும் கஷ்டமாகவே இருக்கு. மொத்தத்தில் ஒரு மனுஷன் பிறந்ததிலிருந்து இறக்குற வரைக்கும் இந்த பூமியில் வாழக்கூடிய ஒவ்வொரு மனிதனுடைய தலையெழுத்தையும் மாற்றும் சக்தியாக பணம் பெரிய பங்கு வகிக்குதுங்கிறது உண்மைதானே? நீ எந்த அளவுக்கு அடுத்தவங்க கிட்ட பணிந்து தாழ்ந்து நடந்துக்கிறியோ அந்த அளவுக்கு இந்த வராகி அம்மா உனக்கு நன்மைகளை கொடுப்பேன். எப்போவுமே மனசை உன் கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சு அடக்கி சரியான முறையில் வாழும்போது எங்கே இருந்தாலும் உன் வாழ்க்கை சிறப்பாகவே இருக்கும். இந்த உலகத்தில் எவனுக்குமே யாருக்குமே தனக்கானதுனோ நிரந்தரமானதுனோ நான் எதையுமே படைக்கலை. எல்லாரும் இந்த பூமியில் இருக்கிற வரைக்கும் எல்லாத்தையும் அனுபவிக்கலாம். ஆனால் யாருக்கு எவ்வளவு காலம் நான் அதை அனுபவிக்க கொடுப்பேன்றத எனக்கு மட்டும்தானே தெரிஞ்ச ரகசியம். நீ இந்த பூமியில் இருக்கும் வரையும் உனக்கு கிடைச்ச சந்தோஷங்களை அனுபவிக்க கற்றுக்கோ. கிடைக்காததையும் கூடிய சீக்கிரம் கொடுப்பேன்னு நம்பிக்கையோட காத்திருக்க கற்றுக்கோ. அதை விட்டுட்டு உன்கிட்ட இல்லாதது இன்னொருத்தவங்க கிட்ட இருக்குன்றதுக்காக அதை பார்த்து ஏங்கி கஷ்டப்பட்டு வாழ்நாளை வீணாக்காதே என் செல்லமே. உன்னுடைய வருமானம் எவ்வளவு உனக்கு கிடைக்கணுன்றத நான் ஏற்கனவே எழுதி வச்சுட்டேன். நீ எதை சாப்பிடுவ, எப்படி சாப்பிடுவ, எந்த அளவுக்கு உனக்கு என்னென்ன ஆடம்பரமாக கிடைக்குன்றதையும் நான் ஏற்கனவே உன் வாழ்க்கையில் எழுதி வச்சுட்டேன். ஒவ்வொருத்தர் பிறக்கும் போதும் அவர்களுடைய மரண தேதியையும் நான் எழுதி வச்சுட்டு தான் அவங்களை இந்த பூமிக்கு அனுப்புகிறேன். இப்படி நீ வணங்கக்கூடிய இந்த வராகி அம்மாவால் எல்லாமே ஏற்கனவே எழுதி முடிக்கப்பட்டு விட்டதுங்கிறத நீ முதல்ல தெரிஞ்சுக்கணுமே செல்லமே. அதை தெரிஞ்சுக்காம நீ எதுக்காக கவலையோடும் குழப்பத்தோடும் மன அழுத்தத்தோடும் இருக்கிறன்னு எனக்கு புரியலை. எது எப்போ எப்படி நடக்கணும்னு இந்த வராகி அம்மா எனக்கு தெரியும். நீ மன அழுத்தத்துக்கு உள்ளாகிறதாலேயோ அல்லது மனசை போட்டு குழப்பிக்கிறதாலேயோ மனக்கவலையினாலேயோ மன சோர்வுனாலேயோ மன பிரச்சனையினாலேயோ மன அமைதி இல்லாமல் வாழ்கிறதுனாலையோ எதுவுமே சரியாக போகிறது இல்லை. அதற்கு பதிலாக எந்த பிரச்சனையாக இருந்தாலும் இந்த வராகி அம்மா முன்னால் வந்து நீ மண்டியிட்டு மன்றாடி கேட்கும்போது அனைத்தையுமே உனக்கு நான் சரி செய்வேன். உன் தலையில் எழுதி வச்ச தலையெழுத்தை நான் நிச்சயமாக மாற்றுவேன். அதை புரிஞ்சுக்கிட்டு பொறுமையாக இரு. கவலையும் குழப்பமும் தேவையற்ற பயமும் உனக்கு வேண்டாம். உன் பிரார்த்தனைகள் மூலமாக தான் உன் வாழ்க்கை மாறுங்கிறத புரிஞ்சுக்கோ. தனிமேல யாரும் இல்லாத போது அழுகு, உன் கண்ணீர் விட்டு கவலைப்பட்டு என்ன வேணாலும் செய்யின்னு நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா அழுகுவதற்கு உனக்கு தோணுச்சுன்னா கொஞ்சம் கண்ணீர் விட்டு அழுதா மனசுக்கு ஆறுதலாக இருக்கும், மனபாரம் குறையும், நிம்மதியாக இருக்கும். நீ நினச்சின்னா நீ அதை தனிமையில் போய் செய்ய பழகு. தனிமையில் அழுது வேணுமானாலும் நீ உன்னை தேத்திக்கோ. ஆனால் யாருக்கிட்டையும் போய் ஆறுதலுக்காக மட்டும் எதிர்பார்த்து நிற்காதே என் செல்லமே. அதுக்காக நீ அழுது புலம்பணும்னு நான் எதிர்பார்க்க மாட்டேன். உனக்கு முழு நம்பிக்கை என் மேலே இருந்தா இந்த வராகி அம்மா கிட்ட உன் வாழ்க்கைக்கான பொறுப்பை முழுசாக ஒப்படைச்சிடு. அதிக அன்பும் அக்கறையும் கொண்ட உன்னை எல்லாரும் வெறுத்தாலும் அதுக்காக நீ கவலைப்படாத. நல்லதுக்கு காலமில்லை என்பது தானே உண்மை. இப்போது உன்னை புரிஞ்சிக்காத உலகமும் மனிதர்களும் சீக்கிரமே உன்னை புரிஞ்சுக்கும்படி நான் வழி செய்கிறேன். வழியின்றி சிரிக்கும் சிரிப்பிற்கும் வேறு வழியே இல்லாமல் சிரிக்கிற சிரிப்பிற்கும் அர்த்தங்கள் 1000 இருக்குது. மனசுக்குள்ள வலிகளையும் வேதனைகளையும் சுமந்துக்கிட்டு வழி தேடும் பயணமாக உன் வாழ்க்கை இருக்குது. எந்த வழியில் போகிறது, என்னெல்லாம் செய்கிறது, வாழ்க்கையை எப்படி நல்ல நிலைமை கொண்டு வர்றதுன்னு தெரியாமல் திணறிக்கிட்டு இருக்க உனக்கு இந்த வராகி அம்மா நிச்சயமாக ஒரு நல்ல வழியை காட்டுவேன். எவ்வளவு நெருங்கிய உறவாக இருந்தாலும் அவங்கக்கிட்ட பேசும்போதும் பழகும்போதும் கொஞ்சம் இடைவெளி விட்டு கவனமாகவே இருக்க கற்றுக்கோ. நீ கவனம் தவறி அவங்க என்ன சொல்ல போகிறாங்க, நம்ம சொந்தம் நம்ம உறவுகள் நினச்சி சாதாரணமாக பேச ஆரம்பிச்சின்னா
நாளைக்கு அவங்க உன்னைக்கு வலியையும் வேதனையும் கொடுக்கக்கூடிய அளவுக்கு தப்பாக நடக்க ஆரம்பிச்சிருவாங்க. உன் மனசை கஷ்டப்படுத்த ஆரம்பிச்சிருவாங்க. அதனால தான் அது எவ்வளவு நெருங்கிய சொந்தமாக இருந்தாலும் உரிமை எடுப்பதில் கொஞ்சம் கவனமாகவே இருந்துக்கோன்னு சொல்கிறேன். உன் வாழ்க்கையை நீ நிம்மதியாக வாழணும்னா 2 வழிகள் தான் இருக்குது என் செல்லமே. ஒன்று, உன் பிரச்சனையை போய் அடுத்தவங்க கிட்ட சொல்லக்கூடாது. அதே போல் அடுத்தவங்களுடைய தனிப்பட்ட பிரச்சனையிலும் நீ தலையிடாமல் இருந்தாலே உன் வாழ்க்கை நிம்மதியாக இருக்கும். பக்குவப்பட்ட மனசை உனக்கு கொடுத்து எல்லாத்தையும் கடந்து போகும் பக்குவத்தை உனக்கு கொடுத்துருக்கேன். ஆனால் நீயோ அதை மறக்க மாட்டேன்னு சொல்லிக்கிட்டு நடந்ததையே நினச்சி வருத்தப்பட்டு ஏன் பாவப்பட்ட பிள்ளையாக இருக்க? உன் பாவங்களையும் உன் கஷ்டங்களையும் தீர்ப்பதற்கு இந்த வராகியம்மா நானே தயாரான பிறகும் நீ எதுக்காக கண்டதையும் நினச்சி கவலைப்படணும்? நீ செய்யக்கூடிய ஒரு காரியம் தப்பாக நடக்கும்போது, அல்லது நீ நடந்து போகிற பாதை ரொம்ப கரடு முரடாக இருக்கும்போதோ, அல்லது கையில் காசெல்லாம் இல்லாமல் கடன் அதிகரிக்கும் போது, கவலைகள் உன்னை அழுத்தம் கொடுக்கும்போது கொஞ்சம் ஓய்வெடுத்துக்கோ. ஆனால் ஒருபோதும் மனம் தளராதே என் செல்லமே. சில நேரங்களில் எல்லார் வாழ்க்கையிலையும் இப்படி இக்கட்டான சூழ்நிலையும் பிரச்சனையும் கடன் கஷ்டமும் கவலைகளும் மன அழுத்தமும் உருவாக தான் செய்யும். அந்த சமயங்கள்லாம் கொஞ்ச நேரம் நீ வேலைக்கு போகாமல் ஓய்வு எடுத்துக்கலாம். கொஞ்ச நேரம் ஓரமாக உட்காந்து தூங்கி கூட மனசை அமைதிப்படுத்திக்கலாம். ஆனால் ஒருபோதும் மனம் மட்டும் தளர்ந்து கண்ணீர் விட்டு கலங்கக்கூடாது என் செல்லமே. யாராவது உனக்கு தீமையே செஞ்சாலும் நீ எப்போதும் நன்மை செய்யக்கூடிய பிள்ளையாக இரு. யாராவது உன்கிட்ட வந்து பொய்யே சொன்னாலும் நீ எப்போதும் உண்மையை சொல்லக்கூடிய ஆளாக இரு. நீ நேர்மையாய் வாழ்ந்து தோல்வியையே கண்டாலும் அதுக்காக கவலைப்படாத. அந்த தோல்வி நிரந்தரமாக உன் வாழ்க்கையில் நிலைக்காத அளவுக்கு உன் நேர்மைக்கும் உண்மைக்கும் நன்மைக்கும் சேர்த்து உன் வாழ்க்கையை நிச்சயமாக நான் உயர்த்துவேன். இப்போது அப்படிதான் இந்த இரவு வேளையில் உன் வாழ்க்கையை நல்லபடியாக மாற்றணும், நல்லதை உனக்கு செஞ்சு கொடுக்கணுங்கிறதுக்காக உன்னை தேடி வந்தேன். நீ எந்த அளவுக்கு வாழ்க்கையில் உயர்ந்த இடத்தை அடையணும்னு விரும்புகிறியோ அந்த அளவுக்கு உன்னை சுற்றி பல பேர் பொறாமை பேச்சுகளையும் அர்த்தமற்ற விமர்சனங்களையும் கஷ்டங்களையும் உன்னை நோக்கி வீசுவாங்க. ஆனால் நீ எதையும் பொருட்படுத்தாமல் வாழ்க்கையில் உயர்ந்த இடத்தை அடைவதை மட்டுமே குறிக்கோளாக வச்சுக்கோ. யார் என்ன சொன்னாலும் கவலைப்படாதே என் செல்லமே. உனக்கு பிடிச்ச பல பேரோட நீ பழகிறத விட உன்னை மட்டுமே பிடிச்ச யாராவது ஒருத்தரோட நீ பழகும்போது தான் உண்மையான அன்புக்கு அர்த்தம் புரியும். நீ என்னவோ எல்லார்கிட்டையும் நல்ல முறையில் பழகினாலும் அவங்க அதே போல் உன்கிட்ட பழகுறாங்களான்றத கொஞ்சம் யோசிச்சு பாரு என் செல்லமே. உன்னுடைய மனசில் வரக்கூடிய சிந்தனைகளையும் உன் எண்ணங்களையும் உன்னுடைய உணர்வுகளையும் நீ யாருக்கிட்ட சொல்கிறன்றதுல ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா ஒரு சிலர் நீ சொல்கிற எல்லா விஷயங்களையும் கேட்டுட்டு அதை உனக்கு எதிராக பயன்படுத்தி அவங்க வாழ்க்கையில் நல்ல பேர் வாங்குறதுக்கு பார்ப்பாங்க. அதனால் உன் எண்ணங்களையும் உணர்வுகளையும் யாரிடம் சொல்லணும், யாருக்கிட்ட சொல்லக்கூடாதுன்றதுல கவனமாக இரு. முடிஞ்ச அளவுக்கு உன்னுடைய எண்ணங்களையும் நீ சிந்திக்கும் விஷயத்தையும் உன் மன ஆதங்கத்தையும் யாரிடமுமே பகிர்ந்து கொள்ளாமல் இருப்பது தான் உனக்கு நல்லது. சில சமயங்களில் யாருக்கிட்டையும் எதையும் சொல்ல முடியாமல் பகிர்ந்து கொள்ள முடியாமல் மனசு கனமாக இருக்குது பாரமாக இருக்குன்னு யோசிச்சின்னா எல்லாத்தையும் இந்த வராகி அம்மா கிட்ட வந்து சொல்லு. நான் அதை யாருக்கிட்டையும் சொல்லவே மாட்டேன். அதே போல் நீ நினச்ச விஷயங்களையும் நல்லபடியாக உனக்கு முடிச்சு கொடுப்பேன். நான் உனக்கு துணையாக இருக்கும்போது நல்லதே நடக்கும்.